அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்களுக்கு சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. முருகா சரணம். இன்றைக்கி நம்ம திருப்புகழை படிக்கிறோம், பாடுறோம், அதை பற்றி பேசுகிறோம். திருப்புகழை அருணகிரிநாதர் எழுதினார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் திருப்புகழை நம்ம கைக்கு புத்தகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை யார் செஞ்சாங்க, அது நமக்கு எப்படி கிடைச்சிது, யார் அதை முதல்ல அச்சேற்றினாங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். நம்ம அதை பற்றி யார் அவர் அப்படின்றத பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம், கேளுங்க. அதுக்கு ஒரு பெரிய குடும்பமே உழைச்சிருக்கு. அந்த குடும்பமே உழைச்சிருக்கு. அது எத்தனை தலைமுறையில் செஞ்ச புண்ணியமோ அந்த குடும்பத்துக்கு நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். அவங்களுடைய கால்களை பாதங்களை தொட்டு நம்ம வணங்கி தான் ஆகணும். திருத்தணி முருகனுக்கு பல தலைமுறையாக ஒரு குடும்பம் தொண்டு செஞ்சிட்டு வருது. வடக்குப்பட்டு கற்பக பிள்ளை குடும்பத்தினர். கற்பக பிள்ளையோட புதல்வர் வடக்கப்பட்டு தணிகாசலம் பிள்ளை. அவர் செங்கல்பட்டில் இருந்தார். 1846 அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவர் பேர் சுப்பிரமணியர். சுப்பிரமணியருடைய பிள்ளை செங்கல்வராயர். இவங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுப்பிரமணியரை பற்றி பேசுவோம். இந்த முருகனருள் பெற்ற இந்த குடும்பத்தை வணங்கி நம்ம இப்போது மெயினான சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். 1871 கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு நாள் ஒரு முக்கியமான வழக்கு ஓடிட்டுருக்கு. அது என்ன வழக்கு? சிதம்பரம் தீட்சிதர்களுடைய வழக்கு. சிதம்பரம் கோவில் யாருக்கு சொந்தம், சிதம்பரம் கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு அப்படின்லாம் ஒரு வழக்கு. இன்னும் கூட அதுக்கு அது போலாம் ஓடிட்டுருக்கு. அப்போலேருந்தே இருந்துகிட்ருக்கு அந்த வழக்கு. அந்த வழக்கு போயிட்டுருக்கு. சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் பல ஆவணங்களை கொண்டு காமிக்கிறாங்க, சமர்ப்பிக்கிறாங்க, பாருங்கன்றாங்க. கடைசியில் ஒரு பாடல் வரிகள் எட்டுன்னு காமிக்கிறாங்க. அதை அந்த ஜட்ஜிக்கு ஹட்சன் துரைன்னு பேர், ஆங்கிலேயர். அவருக்கு தமிழருக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார். இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, என்னது இது, என்ன புத்தகம், என்ன பாடல் அப்படின்லாம் கேட்குறாரு. சொல்கிறாங்க. நம்ம அந்த பாட்டில் என்ன பொருள் இருந்ததுன்னு பார்ப்போம். வேதங்களில் சொல்லிய முறைப்படியே தவறுகள் இல்லாமல் நாள்தோறும் யாகங்களும் ஆராதனைகளும் செய்யும் அழகுடன் 3000 என்னும் பெருமை வாய்ந்த அந்தணர்களால் பூஜை செய்யப்படும் தலைவனே. அதான் அந்த பாட்டோட பொருள். வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில்புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரி கோவே. இது அந்த பாட்டோட மெயின் வரி. இந்த பாட்டை ஒருத்தர் கேட்குறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நம்ம சொன்ன சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் படித்தார். இப்போ நல்லா படித்தார். அரசாங்கத்தில் நீதிமன்றத்தில் ஒரு எழுத்தராக வந்துட்டார், வேலைக்கு வந்துட்டார். அதாவது தணிகாசலம் பிள்ளையோட குமாரர் சுப்பிரமணியம் வந்துட்டார். அங்கே எழுத்தராக வேலை செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாத்தையும் வச்சு வாதாடுறாங்க. இந்த வாதாட்டத்தெல்லாம் கேட்டவுடனே, இந்த பாடலை கேட்டவுடனே ஹட்சன் துரை என்ன பண்ணுறார், ஜட்ஜு. சரி, 15ஆம் நூற்றாண்டில் இருந்தார் ஒருத்தர். 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒருத்தர் இருந்தார். அவர் அருணகிரிநாதர்னு பேர். அவர் எழுதின பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர்கள் விளக்கி சொல்கிறாங்க. அதை கேட்டு சரி, அவ்வளோ நூற்றாண்டுலேருந்தே நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்களா, சரி நீங்கள் இப்போ தீர்ப்பை சாதகமாக சொல்லிடுறாங்க.
தீட்சிதர்களுக்கு சாதகமாக சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே சுப்பிரமணியர் எழுத்தராக வேலை செய்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா ஒரு பாட்டு சொல்லி டக்குன்னு வந்து தீர்ப்பை வாங்கிட்டு போயிட்டாங்களே, அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர்கள்கிட்ட கேட்குறாரு. தீட்சிதர்கள்கிட்ட கேட்கும்போது, இது வந்து அருணகிரிநாத சுவாமிகளால் எழுதின பாட்டு. சிதம்பரம் திருத்தலத்தில் இந்த பாட்டை பாடியிருக்கார். அந்த பாட்டோட முதல் வரி வந்து தாது மாமலர் முடியாலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு முதல் வரி பாடல். அந்த பாடல் அது மாதிரி தான் துவங்கும். இந்த பாட்டுக்கு பேர் திருப்புகழ் அப்படின்னு. சுப்பிரமணியர் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டார். இந்த பாடல்லாம் எங்கே இருக்குது? இது ஒரு பாடல் தான் இருக்கா? இல்லை, அங்கங்கே ஒன்று பரவலாக இருக்கும். எங்ககிட்ட இந்த ஒன்று தான் இருந்தது. அவர் எவ்வளோ பாடல் எழுதியிருக்காருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க, என்கிட்ட ஒன்று தான் இருந்தது. சுப்பிரமணியர் என்ன பண்ணுறாரு, கிளம்பிடுறார். எங்கெல்லாம் திருப்புகழ் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். கிளம்பி தேடி போய் தேடி கண்டுபிடிச்சிட்றார். அதில் சொல்கிறேன், அதாவது அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். 14ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட திருப்புகழ் ஏறக்குறைய 400 வருஷம் கழித்து தான் அச்சேருது. அதுக்கு காரணமானவர் தான் சுப்பிரமணியர். செங்கல்பட்டில் வந்து சுப்பிரமணியர் ஆரம்ப கல்வி படிக்கிறாரு, நல்லா படிக்கிறாரு. நிறைய வந்து அரசாங்கத்தில் வந்து உதவித்தொகை வாங்குகிறாரு. அவருக்கு வந்து மில்லர் துரைன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து உதவித்தொகையெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறார். படித்து அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்துடுறார். 24 வருஷம் அவர் திருப்புகழை தேடி அலைஞ்சிருக்காராம் சார். 24 வருஷம். அவர் வந்து அவர் தெய்வம் இல்லையா? அந்த 24 வருஷம் அலைஞ்சி காஞ்சிபுரம் அண்ணாமலை பிள்ளைக்கிட்ட வந்து 750 திருப்புகழ் இருந்திருக்கு. பின்னாத்தூர் சீனிவாச பிள்ளைக்கிட்ட 400, கருங்குழி ஆறுமுக ஐயர்கிட்ட 900. இதே போல் கிடைச்ச ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் அவர் மஞ்சக்குப்பத்தில் வந்து படிச்சிருக்கார். மஞ்சக்குப்பத்தில் சிவசிதம்பரம் முதலியார் அப்படின்னு ஒரு தமிழாசிரியர்கிட்ட படிச்சிருக்கார். அவர்கிட்ட கொடுத்து பிழை திருத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கார். ஒரே பாடல் வந்து 4-5 முறை வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. சில பாடல்களில் வந்து சில சின்ன வித்தியாசங்கள் இருந்திருக்கு. அதெல்லாத்தையும் வந்து திருத்தி வாங்கிட்டு வந்திருக்கார். இவருக்கு துணையாக இருந்தது வந்து சேலம் சரவண பிள்ளை, அனந்தராம ஐயர். இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு வந்து திருப்புகழ் கிடச்சிருக்குமா? 16,000 திருப்புகழ் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து 1300 சில்லற திருப்புகழ் தான் கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த கந்தசஷ்டி விழாவில் வந்து நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள், கந்தசஷ்டி அனுசரிக்கக்கூடியவர்கள், முருக பக்தர்கள், அவங்கெல்லாம் இந்த குடும்பத்தையும் இந்த திருப்புகழை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உதவி பண்ணவங்களையும் சுப்பிரமணிய பிள்ளையையும் நம்ம வந்து ரொம்ப நன்றியோடு நினைக்கணும். அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கணும். இது வந்து நம்முடைய கடமை. இதெல்லாத்தையும் வந்து நம்ம நினைக்காம முருகனை நினைக்க முடியாது. திருப்புகழை நினைக்காம முருகனை நினைக்க முடியாது. திருப்புகழை கண்டுபிடிச்சவங்கள, திருப்புகழை எழுதினவர் நினைக்காம முருகனை நினைக்க முடியாது. எழுதினவர் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டார். அருணகிரிநாதர்னா புத்தகமாக எழுதி அங்கங்கே திருத்தலத்தில் போட்டார்? இல்லை, அங்கங்கே 2 ஓலைச்சுவடி எழுதி வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு போயிட்டார். அதெல்லாத்தையும் திரட்டி வச்சவங்க, அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சவங்க, அதை அச்சேத்தினவங்க எல்லாரையும் பற்றி நம்ம வந்து எல்லாரையும் இந்த நேரத்தில், இந்த விழா சமயத்தில், கந்தசஷ்டி விழாவில் எல்லாருடைய பாதங்களையும் தொட்டு வணங்குவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். அவர் தான் வந்து இவர் யார், திருப்புகழ் சுப்பிரமணியருடைய பிள்ளை வாசு செங்கல்வராய பிள்ளை. அவரை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். அவர் வந்து மிகப்பெரிய அறிஞர். நாளைக்கு அவரை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து பழனி திருப்புகழ் வந்து இன்றைக்கி பாட போகிறாங்க. பழனி திருப்புகழ் வந்து இன்றைக்கி பாடல் எல்லோரும் கேட்டு மகிழுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அலங்காரம் நான் சொல்லிடுறேன். படிக்கின்றிலை பழனி திருநாமம், படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை, முசியாமலிட்டு மிடிக்கின்றிலை,
பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை. நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ಮಮರು ಮನಯುಮಿನಿಯದನಮು ಮರಸುಮಯಲಾಗ ತರು ಕಣ್ಮರಲಿ ಮುರುகு கயிறு தலையை வளைய எரியாதே. கமல விமல மரகத மணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே. கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா. அமரரிடரும் உணருடலும் அழிய அமர் செய்யருள்வோனே. அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே.